ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராயிருக்க அவரும் அவருடைய போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானது நம்முடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், அப்புறம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நேற்றைய தினத்திலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினை அழிப்பதற்காக கல்வாரி சிலுவிலே இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம். இன்றைக்கும் கூட மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு, அநேகருக்கு மரண பயத்தின் அடிமைத்தனம், மரண பயம். என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ, பிசாசானுடைய கையில இந்த உலகம் போனதோ, அன்று தொடங்கியது இந்த மரண பயமானது. அன்றைக்கு பார்க்கிறோம், வெளியே வந்த உடனே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலும் துரத்தப்பட்ட பின்பு அவர்களுக்கு பிறந்த காயின் ஆபேலை பார்க்கிறோம். காயின் ஆபேலை கொன்ற பின்பு அதுக்கப்புறம் பயம் ஏற்படுகிறது காயினுக்கு. அதுல இருந்து ஒவ்வொருவருக்குள்ள அந்த மரண பயம் என்கிறது இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை பார்க்கிறோம், அழைக்கப்பட்ட ஆபிரகாமை. அவர் தன்னுடைய மனைவியை 2 முறை இனி கொன்று போடுவார்கள், ஆகவே சகோதரி என்று சொல்ல வைக்கிறார். ஈசாக்கை பார்க்கிறோம், மரண பயத்தினாலே அவர் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறதை. முற்பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிறோம், தன்னுடைய சொந்த சகோதரன் கொன்று போடுவார் என்று சொல்லி தன்னுடைய பரிவாரங்களை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் முன்னாடி லைனா நிறுத்தி போகிறத பார்க்கிறோம். எலியா பெரிய காரியத்தை செய்யறாரு, அதுக்கப்புறம் மரண பயத்தினால பயந்து போய் அவர் போதுங்கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். பேதுருவை பார்க்கிறோம், மரண பயத்தினாலே இயேசு யார் என்று தெரியாது என்று மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே இந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான அவரை விடுதலை பண்ணுவதற்காகவே வந்தார். ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற மரண பயத்தின் அடிமைத்தனம், இந்த மரண பயத்தின் அடிமைத்தனம் மோசமானது. ஆகவேதான் அந்த அடிமைத்தனத்தின் நோக்கம் முறிக்கப்பட வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானுடைய மரணத்தினாலே ஜெயிக்க வேண்டியிருந்தது. ஆகவே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் கல்வாரி சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததை பேதுரு சீஷர்கள் தரிசித்தார்கள், கண்டார்கள். அதற்கு பின்பு நாம் வேதத்திலே பார்க்கிறோம், பரிசுத்தாவின் பலத்தை பெற்ற பின்பு பேதுரு இயேசுவை மறுதலிக்கவில்லை. எருசலேமில் 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக தைரியமாய் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று. ஆனால் அதே பேதுரு அதற்கு முன்பு பார்க்கிறோம், அவர் கல்வாரி சிலுவிலே மரிப்பதற்கு முன்பாக அங்கு தண்ணீர் முண்டு கொண்டு வரக்கூடிய வேலைக்காரியின் இடத்திலே சொல்லுகிறார், இயேசு யார் என்று எனக்கு தெரியாது என்று. அவர் தெரியாதென்று அவர் சத்தியம் பண்ணினார், அவர் சபித்தார். ஆனால் அதே பேதுரு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரித்து அவர் அதற்கு பின்பு உயிரோடு எழுந்த பின்பு பரிசுத்தாவின் பலத்தோடு சொல்லுகிறார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியம் வந்துவிட்டது. அதே பேதுருவை இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அவரை கொண்டு போய் அவர்கள் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்த பொழுது யாக்கோபை கொன்றது போல பேதுருவை கொண்டு போடு விடலாம், இரத்தத்தை வீதியிலே விடலாம் என்று சொல்லி சிறை சேதம் பண்ணலாம் என்று சொல்லி வைத்திருந்த வேளையில பார்க்கிறோம் வேதத்துல, இந்த பேதுருவை காலையில கொலை செய்யலாம் என்று நினைத்த பொழுது அங்கே இரவுல தேவதூதன் சென்று தட்டி எழுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த பேதுரு நாளை காலை தலை வெட்டி எடுப்பார்கள் என்று தெரியும், ஆனாலும் மரண பயம் அற்றவனாக, மரண பயம் இல்லாதவராக அதே இடத்திலே அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அங்கே தூங்கி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த மரண பயத்தை நம்மை விட்டு நீங்கும்படி, மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும், அந்த மரண பயத்தின் எல்லா விதமான வேரையும் அறுக்கும்படி கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரண பயத்தின் அடிமைத்தனத்தை வேரோடு அறுத்து போடுவதற்கு, மரண பயத்தின் அடிமைத்தனத்தை முழுவதுமாக நீக்குவதற்கு கல்வாரி சிலுவிலே மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரண பயத்தினாலே அந்த மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாய் கிடக்கிறவர்கள், ஒருவேளை இன்றைக்கும் கூட மரண பயம் உங்களை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார், இன்றைக்கும் இயேசு உங்களை அப்படிப்பட்ட மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவே, மரண பயத்தினுடைய எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கவே கல்வாரி சிலுவிலே தன் ஜீவனை கொடுத்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்த்து மரித்து உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயிக்கிற கிருபைகளை ஆண்டவர் உண்டாக்கினார். அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, நாமும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிக்கும் பொழுது உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்தி மரண பயத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்த மரணத்தை கண்டு நடுங்கவில்லை. மரணத்தை கண்டு அவர்கள் அஞ்சி விலகவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுக்காக மரிக்கவும் துணிந்தார்கள், மரிக்கவும் செய்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சிலுவையிலே அறையுண்டார்கள். இப்படி பல காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்த சாட்சிகளை கேட்கிறோம். ஆகவே மரண பயத்தின் அடிமைத்தனம், ஒருவேளை சிலருக்கு வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கே பயம், ஏதாவது ஆயிருமோ, யாராவது சொந்தக்காரங்க தனக்கு வேண்டியவங்க நெருங்கினவங்க யாராவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னாலே அவங்க வெளியே கிளம்பி போனவுடனே வர அவங்களுக்கு பயங்கர பயம் இருக்கும். ஒரு மரண பயத்தின் அடிமைத்தனம். இன்றைக்கு கர்த்தர் அந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணுவதற்காக தான் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பயமானது, அது மோசமானது. வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த தேவ அன்பை புரிந்து கொள்வோம் என்று சொன்னார். இன்றைக்கே அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி போகிறதை பார்ப்பீர்கள். இப்பொழுதே தேவ அன்பு இப்பொழுது உங்கள் மரண பயத்தின் அடிமைத்தனத்தை முறிக்கும். கர்த்தர் முறிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்னைக்கு கூட மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சிலுவையிலே அந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்தை அவர் முறித்திருக்கிறார். நாம்